There's a kind of tiredness that sleep doesn't fix, a kind of pain that lives in your chest when your dreams feel far and your distractions feel close. இந்த எபிசோட் வந்து அவங்க லைஃப்பை ஃபுல்லாக ஃபிகர் அவுட் பண்ணவங்களுக்கோ, இல்லை தேர் ஃப்யூச்சர் பிளான்ஸ் ஆர் ஆல் செட் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கோ இல்லை. இது என்ன மாதிரி அவங்க தாட்ஸ் வந்து ரொம்ப லவுடாகவும் ஹெவியாகவும் ஆகும்போது ஒரு சிகரெட்டையோ, இல்லை அவங்க ட்ரீம்ஸ் எல்லாம் தொலைச்ச ரூமில் சைலன்ஸ் ரொம்ப லவுட் ஆகும்போது ஒரு யூடியூப் வீடியோவோ தேடுற ஒருத்தருக்கான எபிசோட் தான் அது. வெல்கம் பேக் டு டீதம் கதைகள். இங்கே ஃபிக்ஸ் பண்ண வரல, சிந்தனைகளை பகிர வந்திருக்கேன். நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து ரெஸ்ட் எடுத்தால் எல்லாம் மாறிடும். நம்ம கரெக்டாக ரெஸ்டடாக இருந்தோம்னா ஒரு நாள் நம்ம எடுக்கிற ரெஸ்ட்டில் நம்ம லைஃபே ரீஸ்டார்ட் ஆகிருங்கிற நம்பிக்கையிலேயே டைமெல்லாம் ஓடிடுச்சு. பட் நான் இந்த டிஸ்ட்ராக்ஷனுங்கிற பேரில் ஸ்பெண்ட் பண்ண டைமில் வந்துட்டு நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இல்லை, நான் வந்து என் ப்ராப்ளம்ஸ்லேருந்து ஓடிட்டுருக்கேன் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் ஒவ்வொரு டைம் ரொம்ப ப்ரெஷர்டாவோ இல்லை டிஸ்ட்ராக்டடாவோ ஃபீல் பண்ணுறதுக்கு சிகரெட்டையோ, இல்லை ஃபுட்டையோ, இல்லை யூடியூப், நான் ஆல்ரெடி அந்த வீடியோ ஒரு 5-6 டைம் பார்த்துருப்பேன். பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு இன்னொரு டைம் போடுறேன் அந்த மனசோ. இது எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறது வந்து அந்த ஃபீலிங்ஸ் லவுட் ஆகிற டைமில் தான். இனிஷியலாக இது வந்து வெறும் கம்ஃபர்ட்டுக்காகன்னு இருந்தாலும், காலப்போக்கில் இது வந்து என்னையவே சாப்பிடக்கூடிய ஒரு ஹேபிட்டாக மாறுங்கிறத நான் ஆனதுக்கப்புறம் தான் ஃபீலே பண்ணேன். பிஃபோர் ஐ நியூ இட், மை டே வுட் ஹவ் பின் ஆல் ஓவர். அந்த நாளை வேஸ்ட் பண்ணதுக்கு வந்து என்னை நானே கேவலமாக நினச்சிக்காமல் இருக்கிறது எப்படிங்கிறதுக்கு ட்ரை பண்ணியே ஓடிடும். நான் வந்து இந்த மாதிரி பேட் சாய்ஸஸில் வந்து என்னை நானே ட்ரவுன் பண்ணிக்கிறத நான் நிறைய டைம் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அதை மாற்றிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கிறது வந்து பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. இது ரொம்ப நாளாக கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எனக்குள்ளே நான் ஒரு ஒரு அக்லி ஃபீலிங் வரதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அது யூ ஆர் மேட் ஃபார் கிரேட்னஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வந்ததுக்கப்புறமும் உங்களால் எதையும் மாற்றிக்கவே முடியாமல் ஆல்ரெடி இருந்த அதே டிச்சிலேயே இருக்குமேன்னு ஒரு ஃபீலிங் ஒன்று வரும். அந்த ஃபீலிங் வந்துட்டு ஒரு அக்லியான ஃபீலிங்கை வந்து இவோக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுச்சு. ரொம்ப ரொம்ப மைல்டாக ஆரம்பித்த அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ரொம்ப ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். மற்றவெல்லாம் நம்மளை தாண்டி ஓடிக்கிட்டே இருக்கான், நம்ம எவ்வளோ நேரம் ஸ்டாக்னண்ட்டாக இருப்போங்கிறத வந்து எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. சொல்லிக்கிட்டே இருந்ததை வந்து நான் நிறைய நோட்டீஸ் பண்ணியிருந்திருக்கேன், கண்டுக்காத மாதிரி விட்டுருந்துருக்கேன். பட் ஆனால் பேக் ஆஃப் த மைண்ட் அது வெறும் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிற ஐடியா எனக்கு இருக்குது. பட் இருந்தாலும் அதை மாற்றிக்க முடியாது. இது எப்படியெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நம்ம ரேண்டமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தர் வந்து திடீர்னு எப்படி சொல்கிறது, ப்ளோ அவுட் ஆகி நிறைய பேர் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லை சிம்பிள் திங்ஸ், ஃப்ரெண்ட்ஸோட லைஃப் மூவ் ஆன் ஆகிறத பார்க்கும்போது கூட ஃபீல் ஆகியிருந்திருக்கும். இல்லை யாராவது ஒருத்தர் நம்மளை பார்க்கறதுக்குன்னு வருவாங்க, வந்துட்டு உன்கிட்ட நிறைய திறமை இருக்குப்பா, உன்கிட்டருந்து கிரேட்னஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு நம்மள்ட்ட ஏதாவது வந்து பேசி, அது வந்து அவங்க பாராட்டார மைண்ட் செட்டில் நம்மள்ட்ட சொன்னாலும், ஆனால் நம்மளை அவன் வந்து ஒரு சார்காஸ்டிக்காக நம்மளை கலாச்சிட்டு போகிறானோங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து வர ஆரம்பித்ததுலேருந்து இது ஒரு ப்ராப்ளம்ங்கிறது அப்புறம் தான் எனக்கு ஃபீலே ஆக ஆரம்பிக்குது. அடுத்தவன் சந்தோஷமாக இருக்கான், அடுத்தவன் சக்சீட் ஆகுறாங்கிறதுல ஹேட்லாம் கிடையாது. ஆனால் நமக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, ஆனால் அந்த பொட்டன்ஷியலை நம்மளே வந்து சாபட்டாச் பண்ணிக்கிறோமே அப்படிங்கிற மைண்ட் செட்டு வந்து நான் அதை ஃபீல் பண்ணும்போதெல்லாம் வந்து நமக்கே வந்து நம்ம ஓரளவுக்கு கேவலமாக தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். இது ஒரு இது ஒரு சீரியஸான ஒரு லூப்பு. நான் நைட்லாம் என்ன பண்ணுவோன்னா, அடுத்த நாள் வந்து நம்ம வந்து கம்பேக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ரெடி பண்ணுவேன். அந்த பிளானில் ஏதாவது என்னென்னலாம் தோணுதோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஸ்கெட்யூல் போடுவேன். அடுத்த நாள் எந்திரிப்பேன், அதை ஃபாலோ பண்ண மாட்டேன். செகண்ட் டே சரி ஓகே இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் எதனால் மிஸ் ஆச்சுன்னு பார்த்து இன்னொரு ஸ்கெட்யூல் போடுவேன். அதை அடுத்த நாள் ஃபாலோ பண்ண ட்ரெயின் பண்ணுவேன். இன்னொரு ப்ராமிஸை நானே பிரேக் பண்ணுற மாதிரி ஆயிரும். இதே மாதிரி ஒரு வாரம் ஃபுல்லாக போகும். அப்புறம் நான் எதுக்கு ஆரம்பித்தேங்கிறதே மறந்துட்டு அதே லூப்பில் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த லூப்பு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கே, என்ன தான் இந்த லூப்பு அப்படிங்கிறத நான் யோசிக்க ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து கில்ட்டு. நம்ம ஒன்று பண்ணணும்னு முடிவெடுத்தோம், பண்ண மாட்டேங்கிறோமே அப்படின்னு ஒரு கில்ட் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் நம்மளையே கழுவி துப்ப தோணும், நம்ம பண்ணவே இல்லையே, என்னடா இப்படி இருக்க, நீ தான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு முடிவு எடுத்து ஆனால் நீ ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு ஒரு ஒரு சேம் நம்மளை பார்த்து காரி துப்பணும் போல் வரும். அதோட 3வது ஸ்டேஜ் வந்து இதுலேருந்து வரப்போகிற டிஸ்ட்ராக்ஷன். இப்போ இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நான் எதையா ஒன்று பண்ணுறேன், என் மண்டையில் எனக்கு ஓடுற ஃபீலிங்ஸ் வந்து
எனக்கு வர தாட்ஸ் வந்து இவ்வளோ லவுடா இருக்கும். என்னடா கேவலமா இருக்க அப்படின்னு நம்ம மேல இருக்க என் மேல இருக்க ஷேம் வந்து இது பெருசாக்கி, அதில நான் தேடி போறது ஒரு டிஸ்ட்ராக்ஷனு. அது வாட் எவர் இட் மே பி. ஒரு யூடியூப் வீடியோவோ, இல்ல தம் அடிக்க போறனோ, இல்ல அங்கருந்து நான் எங்க இருக்கனோ, அங்கருந்து வெளிய போணுங்கிற மைண்ட் செட் வந்து வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? திரும்பி இதே சைக்கிள் தான். அன்னைக்கு இப்படி டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டோமா, அந்த நாள் முடிஞ்சு போயிரும். அன்னைக்கு அடுத்த நாள் அது ஒண்ணும் பண்ணியிருக்கவும் மாட்டோம். திரும்பியும் அதே கில்ட் ஆரம்பிக்கும், ஷேம் ஆரம்பிக்கும், டிஸ்ட்ராக்ஷன் தேடுவோம். அப்புறம் ரிப்பீட் தான். இது இது ஒரு லூப்பா மாறுறத நான் நான் ரொம்ப சீரியஸா நோட்டீஸ் பண்ணும்போது தான் நான் கவனிக்கவே செஞ்சேன். ஆனா, இதில நம்ம எந்த விஷயத்த ரியலைஸ் பண்ண மறந்துடுறோம்னா, எவ்வளோ அடிக்டிங்கா இருக்கும் ஃபெயிலியர் அப்படிங்கிறத நம்ம நோட்டீஸ் பண்றதே இல்ல. ஏன்னா, அது நம்ம கம்ஃபர்ட் ஜோன வந்து நம்மளோட பவுண்டரியா செட் பண்ணிரும். அத விட்டு வெளிய போறதுக்கு மனசே வராத மாரியும், நீங்க ட்ரை பண்ணாம இருக்கிறது எவ்வளவோ மேலு ஃபெயிலியருக்கு அப்படிங்கிற ஒரு பயத்தையும் கிரியேட் பண்ணிரும். இது காலப்போக்குல எதையுமே புதுசான ஒரு விஷயத்த ட்ரை பண்றதுக்கோ, இல்ல ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கோ வந்து இது ஒரு பெரிய ஸ்டாப்பரா ஆயிரும். எனக்கு ஆயிருக்கிறத நான் ஃபீல் பண்ணியிருந்திருக்கேன். ஆனா, ஹானஸ்ட்டா பேசுறோம்னா, அ இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன் ஆஃப் மீய வந்து நான் மிஸ் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன் வந்து ஹி டிட்ன்ட் லுக் ஃபார் வேலிடேஷன். ஹி டிட்ன்ட் நீட் வேலிடேஷன் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஹி டிட் திங்ஸ் பிகாஸ் ஹி வாண்டட் டூ. இஃப் ஹி வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர், ஹி எக்ஸ்ப்ளோர்ட். இஃப் ஹி வாண்டட் டு ட்ரை சம்திங் நியூ, ஹி ட்ரைட் சம்திங் நியூ. பெரிய பெரிய கனவுகளோட இருந்த ஒரு பெர்சன வந்து நான் கண்டிப்பா மிஸ் பண்றேன்னு தான் சொல்லணும். அந்த வெர்ஷன் வந்து இன்னும் நான் இந்நேரத்தில நெறையா பாட்டையோ, இல்ல நெறையா ஆர்ட் ஒர்க்ஸையோ, நெறையா கலை படைப்புகள பண்ணியிருப்பேன். இல்ல நம்ம சுத்தி இருக்கவங்க லைஃப்ல ஏதாவது ஒரு இம்பேக்ட்ட இந்நேரம் கிரியேட் பண்ணியிருந்திருப்பேன். அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கிறது தான் அந்த வெர்ஷன். ஆனா, அந்த வெர்ஷன் கடைசியில எங்க இருக்கான்னா, டிசப்பாயிண்ட் ஆகி தான் இருக்கான். ஆ நான் சில நாள் நைட்லாம் எனக்கு தூக்கம் வராது. எனக்கு தூக்கம் வராதுங்கிறது தான் என்னோட பெரிய பிரச்சனையே. அப்படி தூக்கம் வராம இருக்கிறதுக்கு எனக்கு இல்ல பல காரணங்கள் இருக்கு. பல காரணங்கள்ல ஒரு காரணமா இருக்கிறது வந்து, சில நாள் நைட்டு வந்துட்டு நானே என்னைய பார்த்து கொஸ்டின் பண்ணிப்பேன். இந்த ஒரு ப்ரீவியஸா ஒரு வெர்ஷன் சொன்னேன்ல, அந்த வெர்ஷன் வந்து எனக்கு முன்னாடி நிக்கிது. நான் என்ன பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்னு கனவு கனவு கூட இல்லங்க. அது வந்து முழிச்சுட்டே பார்த்துட்டு இந்த செவுத்த பார்த்து யோசிக்கும்போது என்னத்த யோசிக்கிறேன்னு கேட்பாங்கல்ல. அப்போ என் மண்டையில இதான் ஓடிட்டுருக்கும். அப்ப அதில ஒரு எக்ஸாம்பிள் தரேன். நைட்டு இப்படி படுத்துட்டு நல்லா ஃபேன சுத்துறத பார்த்துட்டே இருக்கும்போது, இப்படி ஒருத்தர் வந்து என்னைய பார்க்குற மாரியும், "என்ன தான்டா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு என்னைய பார்த்து நானே என்னைய கேட்டுக்கிறேன். ஆனா வந்து அது வந்து எப்படி சொல்றது? அந்த வெர்ஷன் வந்து என்னைய பார்த்து ஜட்ஜ் பண்றதையும், என்னைய பார்த்து பாவப்படுறதையும் நான் ஃபீல் பண்ணியிருந்திருக்கேன். இப்படிலாம் தான் கனவுல வரும். இந்த கனவெல்லாம் வரதுனால தான் ஸ்மோக்கிங் இல்ல வேற ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ங்கிறத தேடி போகவே ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டிஸ்ட்ராக்ஷன் சில நாள்லாம் வந்துட்டு நான் ஒரு சிகரெட்ட தேடுறேன் அப்படிங்கும்போது, எதுக்கா இருக்கும்னா, ஃப்ரெஷ்ஷா ஒரு சிக்கி அடிக்கும்போதோ, இல்ல ரொம்ப நாள் கழிச்சு அடிக்கும்போதோ, ஒரு மாரி லைட் ஹெட்டடா இருக்கும். அந்த லைட் ஹெட்டடா இருக்கும்போது, என்ன மண்டையில ஓடிட்டு இருந்ததுனாலும் டக்குனு ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து மறைஞ்சிரும். அந்த ஃபியூ செகண்ட்ஸ தேடி ஸ்மோக் பண்ணது தான் வந்து இப்ப இந்த நிலைமையில விட்டுருக்கு. அந்த ஃபியூ செகண்ட்ஸ் பல நாள் ஃபுல்லா சில நாள்லாம் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா ஒரு ஒரு பாக்ஸே முடிக்கிற மாரி இருக்கும். சில நாள் கொஞ்சம் கம்மியா அடிக்கிற மாரி இருக்கும். இது வந்து நாள பொறுத்து கிடையாது. என் மண்டையில என்ன ஓடுதுங்கிறத பொறுத்து. அதுக்கு முன்னத்த நாள் நைட்டு நான் என்ன பண்ணேன்? இதெல்லாம் வந்து இட் ஆட்ஸ் ஆன். இந்த ஓல்டு வெர்ஷன் வந்து நான் எவ்வளோ அதாவது ஓல்டு வெர்ஷன், இமேஜினரி வெர்ஷன் எப்படி வேணா வச்சுக்கலாம். அந்த வெர்ஷன நான் என்னதான் மிஸ் பண்ணியிருந்தாலும், அப்படி ஒரு வெர்ஷன் இல்லாம இருக்கிறதுக்கான காரணமும் நான் தாங்கிறத ஏத்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆயிருச்சு. அத ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால பெரிய பெரிய சேஞ்சஸ் தான் பண்ணவே முடியல. ஸ்டார்ட் பண்றதுக்கே பயந்துட்டு இருக்கோம். சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுவோம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த பாட்காஸ்ட்டே. ஆக்சுவலா சொல்லப்போனா. நான் இங்க வந்து காலையில சீக்கிரம் எந்திரிங்க, வாக்கிங் போங்க, இல்ல ஹெல்த்தியா சாப்பிடுங்க. நீங்க ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா வாழ்க்கையெல்லாம் செட் ஆயிரும். அந்த மாரி நீங்க ஆல்ரெடி கேட்ட மோட்டிவேஷன வந்து விக்க வரல. நான் என்ன ஃபீல் பண்றேன், நான் ஃபீல் பண்றத ஒருத்தருக்கு ஷேர் பண்றனாலயோ, இல்ல இந்த பாட்காஸ்ட்ட நீங்க எங்கேயோ கேட்குறீங்களோ, நீங்க கேட்கும்போது வாட் இஃப் நான் பேசின இதெல்லாம் வந்து உங்களுக்கு அன்னைக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தையோ, இல்ல உங்க லைஃப்ல ஆல்ரெடி கேயாஸ் ஹேப்பனிங்கா இருக்கும். அந்த கேயாஸ்ல நான் சொன்ன ஏதோ வந்து உங்களுக்கு சரி நம்ம மட்டும் தனியா இதெல்லாம் ஃபீல் பண்றது இல்லங்கிற ஒரு ஹெட் ஸ்பேஸ குடுத்துச்சுன்னா, தட்ஸ் வே பெட்டர் ஃபார் மீ. But I know for a fact that I'm not fixed, and I know when
talking like I am, but I did want to talk because talking is better than being silent in an uncomfortable space. ஸோ அதனால தான் இதை வந்து ஒரு டாப்பிக்காக பேசலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். பிகாஸ் சைலன்ஸ் டர்ன்ஸ் இன்டு ராட் அண்ட் ஐ ஆம் நாட் willing டு be rotting in regrets anymore. So here's a Siggy to every broken dreamers who are listening to this, as well as to people who look for a YouTube video to drown out all the silence. And if no one told you today, you're not lazy, you're hurt, you're not useless, you're just overwhelmed. And finally, you're not really alone, there's someone else with you. And that's it for the episode today. This is Steedam Kadaigal. If you're still listening, thank you. Nandri, Dhanyavad. And I'll see you in another episode. Bye.